சுபேட்சமா இருக்கிறாங்க. மக்கள் எல்லாம் நாட்டுக்காகவே நாட்டு மக்களையே சிந்தனையில் கொண்டிருந்தேன். ஓ, நாட்டு மக்கள் சுகசேமத்தோடு வாழ்ந்திருக்கின்ற அந்த சிந்தனையிலே போதும் இல்லை என்ற வருத்தம் இல்லை. நினைக்கவே இல்லை. நினைக்கல. 3 மனைவிக்கு ஒரு பிள்ளை கூட இல்லாத நான் நினைக்கவே இல்லை. அத பத்தி சிந்தனையே பண்ணல. அல்ல, நாடு நாட்டு மக்கள் சுகசேமம் எல்லாம் நல்லா இருக்கணும் தான் நினைச்சேன். அப்படி இருக்கின்ற போது ஒரு நாள் தூதுவர்களை தேச விசாரணைக்கு அனுப்பிடு. என் நாட்டில் என்னென்ன நடக்குது அப்படி என்று பார்த்து கொண்டு வாங்கலன்னு சொல்லவே தூதுவர்கள் போனார்கள். அதாவது ஒரு 11-12 மணி அளவுல இரவு நேரத்தில் ஒரு குடிசை வீட்டிலே சிமினி விளக்கு, சின்ன விளக்கை ஏற்றி வச்சுட்டு 2 ஆண் பெண் இருவரும், ஐயா ஐயா கல்யாணம் ஆகி நமக்கு இவ்வளவு நாளாச்சு, ஆகிவிட்டது, நமக்கு ஒரு குழந்தை கூட இல்லையே, நமக்கு பிறகு இந்த மண்வெட்டியும் தட்டையும் வைத்து நம் பேர சொல்ல ஒரு பிள்ளை இல்லையே என்று அவங்க புலம்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணாங்க, பார்த்தாரு. அங்க இருந்து வந்தாங்க தூதுவர்கள். மகாராஜாவுக்கு 3 பொண்டாட்டிக்குது, ஒரு பிள்ளை கூட இல்லைன்னு அவர் நினைக்கல. இந்த கூலி வேலைக்காரன் ஒரு தட்டு மம்மட்டியை வச்சுக்கிறவன் பிள்ளை இல்லையான்னு ஏங்குறான். இத போய் நம்ம எப்படி சொல்றது ராஜா கிட்ட, மகாராஜா கிட்ட எப்படி சொல்றது, ஒரு நாட்டுக்கு அரசங்கிட்ட எப்படி சொல்றது அப்படின்னு தூதர்கள் நினைக்கின்றார்கள். வந்து தயங்கி நிற்கிறார்கள். காவலர்களே, நடந்த சம்பவத்தை உண்மையாக சொல்லுங்கள் என்று தெரிவித்தேன். அவர் சொன்னார், ஐயா கோபித்துக் கொள்ள வேண்டாம், ஒரு குடிசை வீட்டில் வாழ்கின்றவன் பிள்ளை இல்லை என்று ஏங்கி தவிக்கின்றான். அதுதாங்க சமாச்சாரம். உடனே ஒரு குடிசை வீட்டுல வேற ஒரு மண்வெட்டி தட்டை வச்சுங்கிறவன் அப்படி இந்த அவன் 56 தேசத்துக்கு சக்கரவர்த்தியா இருக்கிற ஒரு பொண்டாட்டிக்கு 3 பொண்டாட்டிக்கிறாங்க. நமக்கு குழந்தை இல்லைன்னு நான் நினைக்கவே இல்லையே. அந்த ஏழை குடியானவன் என்னுடைய சிந்தனை கண்ணை திறந்து விட்டான் என்று உடனே வசிஷ்ட மகாமுனிவரை அழைத்து, ஐயா தாங்கள் என்னுடன் இருக்கிறீர்கள், இதுகாலம் வரை நீங்கள் சொல்லவே இல்லை, எனக்கு புத்திர சந்தானம் இல்லாமல் இருக்கிறது, ஏன் நீங்க சிந்தனையில் கொள்ளவில்லை என்று கேட்டேன். தசரதா, இப்பவும் ஒன்றுமில்லை, நீ புத்திரகாமேட்டி யாகத்தை செய். அந்த யாகத்திலே பூதம் பாயாசம் கொண்டு வரும். அந்த பாயாசத்தை உன்னை மனைவிமார்கள் கொடுத்தினா பிள்ளை பிறக்கும் என்று சொல்லிவிட்டார். அப்படியே புத்திரகாமேட்டி யாகத்தை செய்து அந்த பாயாசத்தை மனைவிகள் கொடுக்க ராம, லட்சுமணன், பரதன், சத்துருக்கன் என்று 4 பிள்ளைகள் பிறந்து இந்த அயோத்தியிலேயே 16 செல்வமும் நிறைந்த சக்கரவர்த்தியாக வாழ்ந்து வருகிறேன். ஒரு குறையும் இல்லை. ஆனா இப்போ என் மனசுல இருக்கிற குழப்பத்தை நீக்கணும். என்ன குழப்பம்? அதனால குருவாகிய வசிஷ்ட மகாமுனிவர் அழைத்து அவர்கிட்ட இதை சொல்லி அந்த என்ன செய்யலான்றதை அவர்களை கேட்கணும். இந்த குறை நீக்கணும். ஆமா, வசிஷ்டரை அழைத்தோம். அப்படியே ஆகட்டும்.